ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HCF அண்ட் LCMோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. சரி, ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் வில் டிவைட் 1097 2475 2995 டு லீவ் ரிமைண்டர் 5 இன் ஈச் கேஸ். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணோம், ஒரு நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த நம்பரை வச்சு இதை வச்சு அந்த நம்பரை வச்சு இதெல்லாம் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு கேஸில் என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்க, 5 ரிமைண்டர் வரணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இதுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், HCF தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ HCF எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், 1097ஓட அந்த 5 மைனஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2475ஓட 5 மைனஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2995ஓட 5 மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன வரும், 1092 2470 2990. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லாஸ்ட்டு வீடியோவில் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது மாதிரி லார்ஜர் நம்பருக்கு HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று சொல்லித்தரேன். அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு நான் இந்த நம்பரையும் எடுத்துக்கிறேன். அப்போது 2470, ஸோ அதை 1097ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ எத்தனை டைம்ஸ் போகும் அப்படின்னா 2 டைம்ஸ் போகும். 2 டைம்ஸ் போச்சுன்னா 2184 வரும். இதோட ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னா 286 வரும். சரி, நெக்ஸ்ட் என்ன வரும், இங்கே என்ன வந்துடும், இந்த நம்பர் இங்கே வந்துடும் 1092. இது 3 டைம்ஸ் போகும். அப்போ 858. ஸோ இதை நான் இதுக்கு ரிமைண்டரை கண்டுபிடிக்கும் போது 286 வருது. சரி, 286 வருதா, சாரி 858 234 வரும். 234 வரும். இந்த 286 இங்கே வந்துடும். ஸோ இது எத்தனை டைம்ஸு, 1 டைம். ஸோ இங்கே 234 வரும். இதை நான் மைனஸ் பண்ணும்பொழுது 52 வரும். நெக்ஸ்ட் இந்த 232 இங்கே வந்துடும். 234 இங்கே வந்துடும். இது எத்தனை டைம்ஸ் அப்படின்னா 4 டைம்ஸ். இப்போ 208. இப்போ இதை நான் ரிமைண்டர் கண்டுபிடிக்கும் போது இதுக்கு 26 வரும். ஸோ 26, இந்த 52 இங்கே வந்துடும். ஸோ இது எத்தனை டைம்ஸு, 2 டைம்ஸ். அப்போ 52 போச்சுன்னா 0 வந்துடுது. சரி, இப்போ ஃபைனலாக 26 வந்திருக்கு. நமக்கு இன்னொரு நம்பர் இங்கே இருக்குது, 2990 இருக்குது. அப்போது இந்த 2990வை 26ஆல் டிவைட் பண்ணும்போது அப் டு 115 டைம்ஸ் வந்துடும். அப்போது 2990 வந்துடும். இப்போது ரிமைண்டர் 0 வந்துடுச்சு. சரிங்களா, அப்போ என்ன ஃபைனலாக இங்கே நிற்கிது, 115 நிற்கிது. சரியா, இதான் இதோட டிவைசர். ஸோ அப்போது ரிக்வயர்டு நம்பர் இஸ் 115. இதான் இதோட ஆன்சர். அப்போ என்ன இங்கே சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ 1097 115ஆலையும் 2475 115ஆலையும் 2995 115ஆலையும் டிவைட் பண்ணும்போது எவ்ரி கேஸில் நமக்கு ரிமைண்டர் 5 வரும்னு சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் கொஷின். Find the greatest number that will divide 3320 4087 and 4491 leave remainder 573 respectively. சரி, இப்போ இந்த சம் எப்படி, இதே மாதிரி தான் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். HCF ஆஃப் 3320 minus 5 4087 minus 7 4491 minus 3. சரி, இப்போ இதை மைனஸ் பண்ண என்ன வரும், இங்கே பார்த்தீங்கன்னா 3315 வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4080, அதுக்கப்புறம் 4488 வரும். சரி, இப்போ இதில் டேக் லீஸ்ட் டிஃப்ரென்ஸ் நம்பர் ஃபஸ்ட். லீஸ்ட் டிஃப்ரென்ஸ் நம்பர் ஃபஸ்ட்னா இது, இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் லீஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ நான் இந்த நம்பர் 2 நம்பர் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்போது 4488 4080ஆல் டிவைட் பண்ணுறேன். சரிங்களா, 4080 டிவைட் பண்ணால் 1 டைம்ஸ். அப்போ 4080. ஸோ இதுக்கு என்ன ரிமைண்டர் வரும், ரிமைண்டர் 408 வரும். ஸோ அப்போ இங்கே இருக்கிற நம்பர் என்ன வந்துடும், இங்கே வந்துடுமா 4080. ஸோ இது எத்தனை டைம்ஸ் போகும், 10 டைம்ஸ் போகும். அப்போ 4080 டிவைடட் பை 0. ஃபைனலாக இங்கே நிற்கிது, ஃபைனலாக 408 நிற்கிது. சரியா, சரி 408 நிற்கிது. சரி, இப்போது இன்னொரு நம்பருக்கு 3315. ஸோ அந்த 3315 408ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ எத்தனை டைம்ஸ், ஃபஸ்ட்டு 8 டைம்ஸ் போச்சுன்னா 3264. ஓகே, நெக்ஸ்ட்டு 51 ரிமைண்டர் வரும். நெக்ஸ்ட்டு இங்கே இந்த 408 இங்கே வந்துடும். இது எத்தனை டைம்ஸ், 8 டைம்ஸ். அப்போ 8 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 408 டிவைடட் பை 408 வந்துச்சுன்னா இங்கே ரிமைண்டர் 0 வரும். அப்போது ரிக்வயர்டு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 51 இஸ் அவர் ஆன்சர். அப்போது 3320 4087 4491ஆல்
91 51 டிவைட் பண்ணும்போது ஒரு கேஸ்லையும் நமக்கு 573 கிடைக்கும். இதான் இதோட ஆன்சர். ஓகே, சரி நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் எக்ஸாக்ட்லி டிவைட் 200 and 320. ஸோ நம்ம ஒரு நம்பர் ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த நம்பரை அந்த நம்பர் வச்சு 200ஐயும் 320யும் டிவைட் பண்ணும்போது எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், 320-ஐ 200ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ எத்தனை டைம்ஸ் வரும், இது 1 டைம்ஸ் 200, இது வந்து பார்த்தீங்கன்னா 120. ஸோ இந்த 200 எங்கே வந்துடும், இங்கே வந்துடும். இந்த எத்தனை டைம்ஸ், 1 டைம்ஸ் 120 80. ஸோ இந்த 120 இங்கே வந்துடுமா. ஓகே, அப்போது இது எத்தனை டைம்ஸ், 1 டைம்ஸ் 80, அப்போ 40. இந்த 80 இங்கே வந்துடுமா. அப்போ இது எத்தனை டைம்ஸு, 2 டைம்ஸ், அப்போது 0. இப்போ ஃபைனலாக எங்கே வந்து நிற்கிது, 40ல் வந்து நிற்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 40. அப்போது 200ஐயும் 320லையும் 40ஆல் டிவைட் பண்ணால் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். ஸோ வி won't be getting எனி ரிமைண்டர். அதுதான் இதுக்கு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் கொஷின். A shopkeeper buys some number of pens of rupees 6625 and he sells some number of pens of rupees 3875 at the cost price. If he buys minimum number of pens, find how many number of pens left. இப்போது ஏதோ ஒரு நம்பர் ஆஃப் பென்ஸை 6625 கொடுத்து வாங்கியிருக்காரு. அவர் கையில் வச்சிருக்கிற சில பென்ஸை 3875 கொடுத்து விற்றுருக்காரு. ஏதோ சம் நம்பர் ஆஃப் பென்ஸை அவர் கையில் வச்சிருக்காரு. அது எவ்வளோ நம்பர் ஆஃப் பென்ஸ் கையில் இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், HCF ஆஃப் 6625 and 3875 இது வந்து கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ வந்து நம்ம இந்த மெத்தட்லேயே இதை டிவைட் பண்ணலாம். அப்படி இல்லையா, இன்னொரு மெத்தட் இருக்குது. 6625 போட்டுக்கலாம், 3875 போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஒரே நம்பரில் டிவைட் ஆகும்னா அது எந்த ப்ரைம் ஃபேக்டர், 5 யூஸ் பண்ணிக்கலாம். 1 3 2 5 இங்கே, 7 7 5 இங்கே. திரும்ப இது ரெண்டு இதில் டிவைட் ஆகும், 5ல் டிவைட் ஆகும். 2 6 5 1 5 5. இது ரெண்டும் திரும்ப காமனாக 5ல் டிவைட் ஆகும். 53 31. ஸோ இப்போ இது ரெண்டுமே காமனாக இந்த நம்பரில் டிவைட் ஆகும். ஸோ இப்போ வி வில் ஸ்டாப் ஹியர். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், காஸ்ட் ஆஃப் பர் பென். ஓகே, காஸ்ட் ஆஃப் பர் பென், ஒரு பென்னோட காஸ்ட் எது, இதுதான் அந்த ஒரு பென்னோட காஸ்ட்டு. 5 × 5 × 5 125 rupees. ஓகே, இப்போது இதில் நம்பர் ஆஃப் பென்ஸ் பாட், எவ்வளோ நம்பர் ஆஃப் பென்ஸ் வந்து அவங்க வாங்கியிருப்பாங்க அப்படின்னா, ஓகே இதுதான் இந்த 53 தான் நம்பர் ஆஃப் பென்ஸ் பாட். சரி, நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 31 வந்து நம்பர் ஆஃப் பென்ஸ் சோல்ட் அவுட் 31. அப்போது நம்பர் ஆஃப் பென்ஸ் லெஃப்ட் தானே கேட்குறாங்க. ஓகே, அதாவது 53ல் 31 போச்சுன்னா மீதி வந்து 22 பென்ஸ் வந்து லெஃப்ட் அவுட். இதுதான் வந்து கடைசி அவங்க கையில் இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ இங்கே வர நம்பர் வந்து ஒரு பெண்ணோட விலை 5 × 5 × 5 125. இது வந்து எவ்வளோ பென் வாங்கியிருக்காங்களோ அது மொத்த பென்னு, அதில் இவ்வளோ விற்றுட்டாங்க, மீதி பென் கேட்குறாங்க. அப்போ 53ல் 31 போச்சுன்னா 22. ஓகே, சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் HCF அண்ட் LCM ரிலேட்டடாக சில கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் சில வீடியோஸில் இன்னும் நிறைய கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.